ஓம் மகா கணபதியே நமக. குருவாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2026ஆம் ஆண்டிற்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்மராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சின்றது ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்பு தானாக்கா, மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்பு. வெகு நாட்களாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காத்துகள் திடீர்னு வீசக்கூடிய ஒரு காலகட்டன்றது மட்டும் தெளிவாக எடுத்துக்குங்க. இந்த சனி வக்ரமாகிறதுனால மட்டும்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான அமைப்புகள் ஏற்பட போகுது அப்படின்றது விதிங்க. ஏன்னா இந்த சனி பகவான் எப்போ வக்ரம் அடைகிறார் அப்படின்னாக்கா 2026 ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து 2026 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி காலகட்டங்கள் வரலாம். அதாவது ஒரு 140 நாட்கள் பக்கம் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். இது ஒரு நல்ல மாற்றம் அப்படின்றது விதிங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சனி பகவான் உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 8ஆம் இடம் என்பது நட்டம், அவமானம், விரயத்தை சொல்லக்கூடிய இடங்க. அஷ்டமச்சனிக்கான ஒரு காலகட்டங்கள் அப்படின்றது விதிங்க. இப்போ அஷ்டமச்சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஷு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினை பகை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் உருவாகுமே, பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருந்துட்டு இருக்கீங்க. இந்த நேர காலகட்டம் எது செய்தாலும் தடை தாமதத்தை நோக்கி ஓடிட்டு இருக்குன்றது தான் விதிங்க. நாம் என்னப்பா எது செய்தால் நல்லதுன்னு நினச்சி செய்கிறோம், அது பாதகமாக நடக்குது. நமக்குன்ற ஒரு முயற்சி எடுக்கலாம், ஓரளவுக்கு சிந்தித்து ஓடலான்னு நினைக்கிறோம், ஆனால் ஒருபடி ஏறினா 4 படி சறுக்குதுன்ற ஒரு நிகழ்வுகள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்ருக்குது தான் உண்மை. இப்போ அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கிறனால தான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் இருந்துகிட்ருக்குன்றீங்க. அப்போ இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுறது மிகப்பெரிய விசேஷங்க. ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகன்ற விதியின் அடிப்படையில் இந்த சனி பகவான் வக்ரம் பெற்றாக்கா அது ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்பு. இவர் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே புனிதமடையுன்ற விதிங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட தொழில் சார்ந்த விஷயங்கள் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும். நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், தொழில் மேன்மை ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், அதுவும் நீர்ராசியில் நின்று இந்த சனி பகவான் வக்ரம் பெறதுனால கடல் கடந்து, முக்கியமாக இந்த சிம்மராசியில் பிறந்த நபர்களுக்கு இந்த நேரத்தில் கடல் கடந்து தொழிலுக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு பெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகுன்ற விதிங்க. இந்த நேர காலகட்டத்தில் வாணிபம் செய்யக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வியாபார வளர்ச்சிகள் ஏற்படும், பொருளாதார அபிவிருத்திகள் மேலோங்கும், குடும்பத்தில் இந்த நேரத்தில் மன நிம்மதி, மன சந்தோஷங்கள் ஏற்படும். திடீர்னு என்றைக்கும் யார்கிட்டையும் கொடுத்த பணங்கள் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பணத்தட்டுப்பாடு நீங்கி மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டங்கள் உதயமாக போகுதுன்று விதிங்க. அதே போல் இந்த சனி பகவானோட பார்வையானது 12ஆம் இடத்தை நோக்கி பார்க்க இருக்கனால 12ஆம் இடமானது அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாட்டுக்கு இருக்கக்கூடிய இடங்க. இந்த நேரத்தில் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வளர்ச்சிகளை பெறும். அதே நேரத்தில் குடும்பஸ்தானத்தை இந்த சனி பகவான் பார்க்க இருக்கனால குடும்ப அபிவிருத்திகள், திருமணமே ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் தரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் உதயமாக போகுதுன்றீங்க. அதனால் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்ட காத்துக்கள் உங்களோட வாழ்வின் பக்கம் வீச போகுது. இதெல்லாம் நடந்தால் என்னோடய வாழ்க்கையில் நலமாக இருக்குமே எண்ணி இருந்த உங்களுக்கு திடீர்னு எல்லா வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. இந்த ஒரு 140 நாட்கள் பக்கம் இருக்கக்கூடிய இந்த நாட்களை சரியாக நீங்கள் பயன்படுத்தி முயற்சிகள் எடுத்தால் வாழ்க்கையில் முன்னேறி செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுன்றீங்க. அப்போ இந்த சனி பகவானோட பார்வையானது 10ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறனால 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்பில் குழந்தை செல்வங்கள்னால மன மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் உருவாகும். வெகு நாட்டில் உங்களோட பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலைன்னு காத்திருந்த நபர்களுக்கு திடீர் திருமண யோகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல இடத்துலேருந்து நல்ல வரன்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்ற விதிங்க. அதனால் இந்த சனி வக்ரமாகிறது சிம்மராசி என்பவர்களுக்கு முதல் தரமான யோகங்கள். 12 ராசிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்கள்னால் இந்த சிம்மராசி என்பவர்களாக தான் இருப்பீங்க. அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு முறை ஒப்பிட்டு பாருங்கள். இந்த கோச்சார நிகழ்வுகள் என்பது ஒரு 35% பலன்கள் தான் கொடுக்கும். மீதமுள்ள 65% உங்களோட சுய ஜாதகத்தை தான் சிறப்பாக இருக்குன்றீங்க. ஏன்னா இந்த அஷ்டமச்சானத்தில் உங்களுக்கு சனி பகவான் இருந்துட்டாலே தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்கெல்லாம் வந்திருக்குன்றதான் உண்மை. இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை ஒப்பிட்டு பார்த்துட்டு இந்த நேரத்தில் பலன் பார்த்தா ஓரளவுக்கு நலமாக இருக்குமா, நான் இந்த நேரத்தில் எப்படி இருக்கலாம் என்னன்றது ஒரு தெளிவான சிந்தனையோட முயற்சிகள் எடுக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றீங்க. அப்போ இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு குரு பகவானும் 12ஆம் இடத்துல இருக்கிறனால எனக்கு தெரிஞ்சாலும் வாய்ப்புகள் கிடைச்சா வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்புகள், குடும்பத்தில் இந்த நேரத்தில் இடம் விட்டு இடம்பெயர்றது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். தொழிலுக்காக இடமிட்டு இடம்பெயர்றதும், குடும்பத்தில் இடம் விட்டு இடம்பெயர்றதும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க.
அதனால் சிம்மராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்குது. வெகு நாட்களாக திருமணம் ஆகலையேன்னு காத்திருந்த நபர்கள் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை கூடி வரும். குழந்தை பேரு கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கட்ட நிகழ்வுக்கு நகர்ந்து போன நபர்கள் கூட ஒரு நல்ல ஒரு குழந்தை பேர் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு யோக காலகட்டங்களாக உதவியமாகின்றீங்க. அந்த குழந்தை செல்வத்தினால மன மகிழ்ச்சிகளும் மன சந்தோஷங்களும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும். திருமணமாகாத குழந்தை பெண்கள் குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடியவர்களும் நல்ல குழந்தை திருமண அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக தொழில் இல்லையே எனக்குன்ற ஒரு நிரந்தரமான தொழில் இருந்தால் என்னோடய வாழ்க்கை நலமாக இருக்குன்னு எண்ணி காத்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 140 நாட்கள், அதாவது ஜூலை 26ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ளார உங்களை வேலை வாய்ப்புகளை தேடினீங்கன்னா கண்டிப்பாக தேடி உங்களை வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் முயற்சி எடுக்கிறது உங்களோட அறிவின் திறமை. எந்தளவுக்கு முயற்சி எடுத்து உங்களோட வாழ்க்கையில் அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் நலம் பெற்று ஒரு சில முக்கியமான நிகழ்வோடு செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ அது பின்னர் வரக்கூடிய அடுத்த 2 வருட காலத்துக்கு சிறப்பாக இருக்குன்றீங்க. அதனால் இந்த நேரத்தில் ஏதாவது புதிய முயற்சி எடுக்கணும், புதிய தொழில் தொடங்கணும்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்து கொள்வது தான் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாகின்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எதுவும் தோஷங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த நேர காலகட்டத்தில் ஏதாவது வழிபாடு செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கானாக்கா இந்த இதனால் வரலும் கிடைக்கக்கூடிய விஷயங்களே கிடைக்காம தடுமாறினவங்களுக்கு இந்த நேர காலங்களில் கிடைக்கணும், வாய்ப்புகள் உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னு நினச்சிங்கனாக்கா விநாயகர் பெருமான் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் விநாயகர் பெருமான் தான் வழிபாடு சிறப்பாக இருக்கும். விநாயகர் பெருமானை மனமுருக வேண்டி உங்களோட தேவைகளை பூர்த்தி கேட்டிங்க, மனமுருக வேண்டி உங்களோட தேவைகளை கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் உங்களை தேடி வருன்றீங்க. ஏன்னா சனிக்கிழமை தோறும் விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபமானது மலை போட்டுவாங்க. அது சாயந்தரம் வேளையில் 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளார போட்டிங்கன்னா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்றிருப்பீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எதுவும் தோஷங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பகில்வழி வலம் உரை இறையே. உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன வருவுத்திறன் மழலை முழவுதிரும் அண்ணாமலை திரு அண்ணாமலை வணங்கோர்க்கு ஒரு தீதும் இல்லையே. என் அண்ணல் அண்ணாமலை, அதைவிட மிகப்பெரிய அண்ணல். நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் ஸ்வாகா. ஓம் கிராகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற எம்பெருமான் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்ற விக்னேஸ்வரர், ராவணேஸ்வரர், பரமேஸ்வரர், சனீஸ்வரர். இந்த ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சனீஸ்வரனுடைய வக்கரம் வளமான வாழ்வுக்கு வக்கர சனீஸ்வரனுடைய அருள் 12 ராசிக்கும் எப்போது எப்படி இருக்கும் என்பதை வணக்கத்துக்குரிய மதிப்புக்குரிய மாதாந்திர டிவி நிறுவனத்திற்கும் பிள்ளைத்தமிழ் நிறுவனத்திற்கும் ஏனைய அனைத்து நிறுவனத்திற்கும் நன்றியும் வணக்கமும் என்னை ஊக்குவித்து ஆளாக்குவிப்பதற்கும் நன்றியை கூறியும் எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கக்கூடிய கண்மணி திகழ கண்மணியாக இருக்கக்கூடிய நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து நீதிமான், உண்மையானவர், மிக தொன்மையானவர், தர்மத்துக்குரியவர், அவரை பற்றி பேசும்போது உண்மையைத்தான் சொல்லணும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நேயர்கள்ட்ட. அப்படிப்பட்ட நீதிமானுடைய வளமான வாழ்வுக்கு இந்த வக்கர சனீஸ்வரர் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட பதிவு இப்போது 12 ராசிக்கு எப்போது இருக்கும் என்பதை பணிவோடு உங்களுக்கு நான் பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். அடுத்து நாம் காண இருப்பது சிம்ம ராசிங்க. சிம்ம ராசிக்கு வக்கரத்தில் என்ன செய்யும்? ஆகா, ஏற்கனவே அஷ்டமத்து சொன்னீங்க. வெற்றி பெறுவதற்கான மிக உறுதியான வழி இன்னொரு முறையும் முயற்சி செய்து பார்த்துவிடும். வெற்றி பெறுவதற்கான மிக உறுதியான வழி
தோல்விக்கு மேல் தோல்வி வருதுன்னு அர்த்தம். அப்போ இன்னொரு முறை பலமுறை முயற்சி செய்து பார் என்ற எண்ணத்தையும் செயலையும் எவ்வளவு விரயமானாலும் சரி வெற்றி அடைஞ்சு தரணும். அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த உயர்ந்த நோக்கத்துக்கு கொண்டவங்க தான் நீங்கள். அதனால தாங்க நீங்கள் எந்தெந்த நிலையில் இருப்பீங்க, அரசியலில் இருக்குங்க, அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பீங்க, சுவாமி நிலையில் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் காலபுருஷனுக்கு மட்டுமல்ல, அது ரொம்ப மிக மிக உயர்ந்த சிம்மம் 2ஆம் இடத்தை பாருங்கள், 7ஆம் பாரை பார்க்க. அடுத்த பாயிண்ட், 2ஆம் இடத்தை பாருங்கள். சனீஸ்வரர் 2ஆம் இடத்தை 7ஆம் பாரை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை 10ஆம் பாரை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை 3ஆம் பார்வை, 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வைன்னா வந்துருச்சுல, மனைவிமார் வந்துருச்சுல, கணவன் இடத்துலேருந்து வந்துருச்சுல, சம்பாத்தியம் வந்துருச்சுல, தொழில் ஆரம்பிக்கலாம்ல. 5ஆம் இடத்தை 10ஆம் பார்வை. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியாதிபதி, குழந்தை பாக்கியம், சொத்து சுகத்தை கொடுக்குறது, ஆய கலைகளை கொடுக்குறது, அறிவை கொடுக்குறது, நுண்ணறிவை கொடுக்குறது, குலதெய்வத்தை கொடுக்குறது. அப்போ 10ஆம் பார்வை. அப்போ அந்த வகையில் பலப்படும். அடுத்து 10ஆம் இடத்தை 3ஆம் பார்வை. அப்படியே மாறிச்சு பாருங்க. 10ஆம் இடம் 3ஆம் பார்வை. 10ஆம் இடத்தை 3ஆம் பார்வை பார்க்க பாருங்க. அப்போ 10ஆம் இடத்தை 3ஆம் பார்வைனா எப்படி இருக்கும் உங்களுக்கு? நிச்சயமாக சிம்மம் இல்லையா? சிம்மத்துக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதமான யோகத்தை, அதாவது 10ஆம் இடம் 3ஆம் பார்வை முயற்சி, தொழிலில் எவ்வளவு தொய்ந்து போனாலும் சரி வெற்றியை கொடுக்கும். அஷ்டமத்து சனி கஷ்டம்தான், அஷ்டமத்து சனி சிக்கல் தான், அஷ்டமத்து சனி குடும்ப பிரச்சனை, அஷ்டமத்து சனி கணவன் மனைவி உறவு, அஷ்டமத்து சனி தொழிலில் பிடுங்கல், அஷ்டமத்து சனி போக்குவரத்தில் பிரச்சனை, அஷ்டமத்து சனி படிப்பில் தடை. 3ஆம் பார்வை பார்க்குறது. அப்போ 3ஆம் பார்வை பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். 10ஆம் இடத்தை தானே பார்க்குறாரு. அப்போ 10ஆம் இடத்துக்கும் போது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நிச்சயமாக சிம்ம ராசி நேயர்களுக்கு அஷ்டமத்து சனி ஏற்கனவே கடகம் சிம்ம லக்னம் பகை. அப்போ சனீஸ்வரருக்கு பகையாக இருக்கவங்க பூரா நட்பாக மாறக்கூடிய சூழ்நிலை ஒரு டிராஃபிக் நமக்கு இருக்குது. அப்போ அந்த வகையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வக்ர காலத்தில் நல்ல முறையில் உங்கள் தசாபுத்தியை மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. தசாபுத்தியை கணக்கீடு பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக ஒரு செயலை செய்யும் பொழுது மிக உச்சத்தில் போய் நிற்கும் என்பதில் மாற்றுக்கிறது அல்ல. உங்கள் தசாபுத்தி முக்கியம், உங்கள் தசாபுத்தி அதில் முக்கியம். அப்போ நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், நிர்வாகம் சம்மந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்மந்தப்பட்டது, நிர்வாகம் சம்மந்தப்பட்ட தொழில் பாருங்கள். அதுக்கு அடுத்தது பாருங்கள், சிம்மத்துக்கு வரும்போது 6க்கும் 7க்கும் உரியவராக போயிறாரு. 6க்கும் சிம்மத்துக்கு வரும்போது 6க்கும் 7க்கும் உரியவராக போயிறாரு. அப்போ 6ஆம் இடம் எல்லாத்தையும் தடங்கள், 6ஆம் இடம் எல்லாத்தையும் நோய் எல்லாத்தையும் கொடுக்கும். 6ஆம் இடத்துல எல்லாத்தையும் சிக்கல் படுத்திக்கணும். 7ஆம் இடம் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆக மொத்தம் கண்டிப்பாக சிம்மராசி நேயர்களுக்கு கொஞ்சம் இந்த வக்ர பயிற்சி ஒரு நன்மையை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ அரசியல், ஆன்மீகம், தொண்டு, கலைகள், பண்பாடு, வளர்ச்சிகள், ஊரக வளர்ச்சிகள், அரசியல் சம்பந்தப்பட்டது, இன்னும் சொல்லப்போனால் அந்த இறைவனுடைய வழிபாடுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்தபதின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுடைய நிறுவனங்கள், அறக்கட்டளைகள், போதனைகள், மெடிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல், மின்சாரத்துறை எல்லா வகையிலையும் சிறப்பாக இருக்கக்கூடிய இடம் தான். ஏன்னா உங்களுக்கு நெருப்பு ராசி அங்கே இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்தரம் எல்லா வகையிலையும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய நேரம். தயவு செய்து மாற்று கருத்து வேண்டாம். தசா புத்தியை பார்த்துக்கங்க. லக்னாதிபதி எங்கே இருக்க? உங்கள் லக்னம் 6 லக்னம், சனீஸ்வரனுக்கு 6 லக்னம், பகை 6 லக்னம், நட்பு. அப்போ நட்பு லக்னமா பகை லக்கணமா அதை மட்டும் பார்த்துக்கங்க. அதை பார்த்துக்கிட்டு தசாபுத்தி பார்த்துக்கிட்டு நிச்சயமாக நீங்கள் செய்ய தொழிலை கொஞ்சம் அகலக்கால் வச்சிடாதீங்க. வக்கரமாக இருந்தாலும் அகலக்கால் மட்டும் வச்சிடாதீங்க. அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் அப்படியே கொஞ்சமாக கொண்டு வந்துருங்க. 138 நாள் அப்படியே கொண்டு இல்லை. நான் 2 பேத்துக்குமே பிடிக்க 2 பகை நட்பு சரியில்லையே, நம்ம நல்லது தானே செய்ய போகிறான்னு சாமி ஐயா சொல்லிட்டாங்களேன்னா நினைக்காதீங்க. உங்கள் டு கம்பேர் டு உங்கள் தசாபுத்தியை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டு வச்சு செய்யுங்க.
கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும். தேவையில்லாத பிரச்சனைக்கு போகக்கூடாது, தேவையில்லாத விரயமாக்கக்கூடாது, தேவையில்லாத இடத்திற்கு போகக்கூடாது, கண்டது காலம் இருக்கக்கூடாது. நிச்சயமாக இந்த அஷ்டமத்து சனியும் அந்த பங்கு உண்டு. அவர் தர்மர், நீதிமான். என்ன வக்கரமாக இருந்தாலும், என்ன பின்னோக்கி போனாலும், என்ன முன்னோக்கி போனாலும் அவர் செய்கிறது செஞ்சுதாங்க ஆகணும். அப்போ தானே நீதிமான்னு சொல்கிறோம். என்ன உங்கள் சப்போர்ட்டு தசாப்தி, என்ன யோக பலம், கோச்சாரத்தில் உங்களுடைய ராசி எங்கே இருக்குது, உங்கள் கோச்சாரத்தில் எங்கே இருக்கா, அதை மட்டும் பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. வழிபாடு சிவபுராணம் படிங்க, பஞ்சாட்சர மந்திரத்தை படிங்க, ஆதித்ய ஹிருதயத்தை படிங்க. வெற்றி மேல் வெற்றியை உண்டாக்குங்க. வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா சனி வக்கர பயிற்சி பலன்கள். அப்போ இந்த சனி வக்கரம் அப்படின்றது என்னங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு கிரகன்றது முன்னாடி போயிட்டு இருந்தா அது இயல்பு நிலை. ஒரு கிரகம் வக்கரம் அடையும் போது அப்போதான் அந்த கிரகம் பின்னாடி ரிவர்ஸில் வரும். அப்போ இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார். அப்போ இயல்புக்கு மாறாக வேலை செய்யக்கூடிய காலகட்டங்கள் அப்போ எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி வக்கரம் ஆகக்கூடியது இந்த 2026 இந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி நைட்டு கரெக்டாக 1 மணிக்கு சனி பகவான் மீன ராசியிலிருந்து மீன ராசியிலேயே அவர் வக்கரம் அடைஞ்சு நிவர்த்தி அடைகிறார். அப்போ இந்த ஜூலை மாதத்தில் ஒரு 5 நாள், அடுத்தது ஆகஸ்ட் மாதம் ஒரு 31 நாள், அதுக்கப்புறம் செப்டம்பரில் ஒரு 30 நாள், அதுக்கப்புறம் அக்டோபரில் ஒரு 31 நாள், நவம்பரில் ஒரு 30 நாள், டிசம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 11 நாள், கிட்டத்தட்ட 138 நாள். அதாவது ஒரு 4.5 மாதம். அப்போ இந்த 4.5 மாதன்றது சனி பகவான் மீன ராசியிலேயே உங்களுக்கு வக்கரம் அடைஞ்சு மீன ராசியில் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அப்போ தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஆடி மாதம் 10ஆம் தேதி சனி வக்கரம் அடைஞ்சு கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி அன்னைக்கு வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். அப்போ இந்த 4.5 மாதம் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வக்கரம் ஆகக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குமா இல்லை சரியில்லையா? அற்புதமாக இருக்கும். இது ஏன் சொல்கிற அப்படின்னா, சிம்ம ராசிக்கு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய சனி என்னன்னா, அதாவது அஷ்டமத்து சனி. ஒரு விஷயத்தை மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, இருக்கிறதுலேயே மோசமான சனி எதுனா அஷ்டமத்து சனி தான். 7.5 சனி 7.5 வருஷம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறான்னா, அஷ்டமத்து சனின்றது 2.5 வருஷத்தில் கொடுத்துருவான். அவன் 7.5 வருஷம் கொடுக்குறது இவன் 2.5 வருஷத்துல கொடுக்குறான் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2025 போன வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி தான் உங்களுக்கு இந்த சனி பகவான் அஷ்டமத்து சனியை உங்களுக்கு பிடிச்சார். அப்போ இந்த 1.5 வருஷ காலமாக பார்த்தீங்கன்னா, கண்டதும் தெண்டம் மண்ணி கைப்பொருள் விரைய மண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் ஒன்று போகல. அவ்வளோ சிரமம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு எதுலவே பார்த்தாலும் சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே. ஆனால் எனக்கு ஏன் சார் நல்லா இல்லைன்னா, அஷ்டமத்து சனி. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே தடை தான், எல்லாமே ஆப்போசிட் தான். கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா, வேலை பறி போயிருக்கலாம், நீங்களே விட்டுட்டு வந்திருக்கலாம், வேலையில் பிரச்சனை இருக்கலாம், வேலையில் மன அழுத்தம் இருக்கலாம். சரி, வீட்டுக்கு வந்தாலும் சந்தோஷமாக இருக்குமானா, வீட்டுக்கு வந்தாலும் அதை விட மனக்குழப்பம், வீட்டில் தேவையில்லாத மன சங்கடங்கள், வெளியில் போகலாமா அப்படி பார்த்தா குழப்பங்கள் நமக்கு முன்னாடி போகுது. நம்ம நடந்து போனால் நம்ம நேரம் வண்டியில் போகுது. ஒரு பிரச்சனையை ட்ரெயின் ஏற்றி அனுப்பிவிட்டு வந்தோம்னா இன்னொரு பிரச்சனை ஜெட்டு வேகத்தில் நம்மகிட்ட இறங்குது. இந்த மாதிரி சூழ்நிலை தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. சரி சார், காலத்துக்கு பார்த்தது தான், இதுக்கு மேலே எனக்கு எப்படி இருக்கும்? அற்புதமாக இருக்குன்றதுல மாற்றமே இல்லை. அதாவது ஆலையில் சிக்கின கரும்பு மாதிரி அலமோதிக்கிட்டு இருந்தீங்க, புயல் அடிச்சுட்டு போன படகு மாதிரி 1.5 வருஷமா தவிழ்ச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ இந்த 4.5 மாதம் ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸாக அற்புதமாக இருக்க போகிறீங்க. ஏன்னா சனி பகவானுடைய தொல்லை இந்த 4.5 மாதம் இதுக்கு மேலே உங்களுக்கு இல்லை. நான் சொல்கிறேன், இந்த 4.5 மாதத்துக்கு இதுக்கு முன்னாடி போய் நிறைய இடத்துல போய் ஒரு ஜாதகம் கேட்டிருப்பீங்க, சார் தொழில் ஆரம்பிக்கலாமா,
இல்லை வண்டி வாங்கலாமா, இல்லை கார் எடுக்கலாமா, இல்லை காரோ வண்டியை மாற்றலாமா, இல்லை போர் போடலாமா, கிணறு வெட்டலாமா, இந்த மாதிரி நேரத்தில் தொழிலுக்கு ஆரம்பிக்கலாமா, வெளிநாடு முயற்சி எடுக்கலாமா, இது மாதிரிலாம் கேட்டிருந்தீங்கன்னா சார் இப்போ எதுவும் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இந்த சனி முடியட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சனி இப்போ உங்களுக்கு செயல் இழந்துட்டார். எது செய்கிற மாதிரி இருந்தாலும் யோசிக்கவே வேண்டாம். இந்த 4.5 மாதத்துக்கு தாராளமாக நீங்கள் பண்ணலாம். தொழில் ஆரம்பிக்கலாம், அதே மாதிரின்றது சுபகாரியம் பண்ணலாம். ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்ன விஷயம் இப்போ நீங்கள் செய்யுங்க, அது நல்லது நடக்கும். ஏன்னா சனி பகவான் இந்த 4.5 மாதத்துக்கு செயல் இழந்து உட்காந்துருப்பார். புரியுதுங்களா? அப்போ அதனால் எது நீங்கள் செய்யலான்னு நினச்சிங்களோ இப்போ பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு குழந்தை இல்லைன்னு சொல்கிறீங்களா, இப்போ முயற்சி எடுங்க, ட்ரீட்மெண்ட் எடுங்க, அதுக்குண்டான வழிமுறைகள் தேடுங்க. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும். சார் திருமணம் ஆகலை சார், நான் நிறைய மாப்பிள்ளை பார்த்துட்டோம், பொண்ணு பார்த்துட்டோம், செட் ஆகலைன்றீங்களா, இந்த 4.5 மாதத்துக்குள்ளார உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ஜாதகம்ன்றது நல்லா இருந்துருச்சுன்னா 100% நல்லது நடக்கும். அதே உங்கள் ஜாதகம் கெட்டு போயிருந்தா நல்லது நடக்கலைன்னா நாம் பொறுப்பாக முடியாது. உங்களுடைய சுய ஜாதகம் எப்போ இருக்குதுன்றது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் படிச்சுட்டு சார் நல்ல வேலையில் இருக்கிறேன், ஆனால் பர்மனண்ட் ஆகலை, டெம்பரவரியாக தான் வேலை செய்கிறேன். அதே மாதிரில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு கீழே 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை கூட எனக்கு இல்லை. கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் வீட்டில் 4 காசு இல்லை. வரவை விட செலவு ஜாஸ்தியாக இருக்குது சார். கடன் பிரச்சனை ஒரு பக்கம், குடும்ப சுமைகள் ஒரு பக்கம். அதாவது என்னால் 10 பேர் வாழ்கிறாங்க, 10 குடும்பம் பிழைக்கிறாங்க, ஆனால் நான் கஷ்டப்படுறேன்றீங்களா, ஒன்றும் இல்லை. இந்த 4.5 மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது. முயற்சி எடுங்க, அந்த எடுக்கிற முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த 4.5 மாதத்துக்கு உங்களுக்கு படிப்பில் இருக்கிற தடை விலகும். படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா 100% இந்த மாதிரி நேரத்தில் உங்கள் வீட்டில் சுப காரியம் நடக்கும். அதாவது சுப காரியன்றது நம்மளோட குழந்தைகள் பெரிய மனுஷ ஆகிறதா இருக்கலாம், திருமணம் ஆகிறதா இருக்கலாம், குழந்தை பாக்கியம் கொடுக்கறதா இருக்கலாம், சொந்த வீடு கட்டி உட்காரக்கூடிய பாக்கியம் கூட உங்களுக்கு உண்டு. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீதிமான். கர்ம வினைகளுக்கு ஏற்ற ஒரு பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான். லஞ்சம் வாங்காத ஒரு நேர்மையான கிரகம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, சனி பகவான் பொறுத்த வரைக்கும் அதாவது கெட்டதுலேயும் நல்லது பண்றவர் யாருன்னா சனி மட்டும்தான். நிறைய வீட்டில் பாருங்க, சனி பிடிக்கும் போது தான் நல்லது நடக்கும். சனி பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு 7 சனி பிடிச்சிருக்குதுங்க, அஷ்டமத்து சனி பிடிச்சிருக்குது, கண்டக சனி இருக்கு, அர்த்தாஷ்டம சனி இருக்கு. சனி இருக்கிறதுனால கடன் வாங்கியாவது வீடு கட்டுங்க, இடம் வாங்கி போடுங்க, கல்யாணம் பண்ணுங்க, சுபகாரியம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்றதுன்னா, கெட்டதுலையுமே நல்லது பண்றது. கடன் ஆகணும், அந்த கடன் சுபகாரியத்திலவே முடியணும். அதனால ஒண்ணுமே இல்லை. சிம்ம ராசிக்காரங்களை உங்களுக்கு நான் சொல்றது ஒண்ணே தான், முடியலன்றதை விட முடியுன்ற தன்னம்பிக்கையோட கடல்லையே குதிச்சா கூட நீந்தி வெளியில வந்துடலாம். ஆனா முடியாது அப்படின்னு ஒரு கிணத்துலயே குதிச்சா கூட வெளியில வர முடியாது. தன்னம்பிக்கை தான். அந்த தன்னம்பிக்கை நிச்சயம் இந்த 1.5 வருஷத்துல நிறைய பேருக்கு செயல் இழந்திருப்பீங்க, குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. அந்த குழப்பம் வேண்டாம். நிச்சயமா இந்த 1.5 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு நான் சொல்றேன், இந்த 4.5 மாசம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். சரிங்களா? அதனால இந்த 4.5 மாசத்துக்கு நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் நிச்சயமா உங்களுக்கு வெற்றி நிச்சயம்தான். நான் சொல்றது ஒன்னேதான், உங்க சுய ஜாதகம் மட்டும் நல்லா இருக்கா, திசா புத்தி நல்லா இருக்கணும். ஒரு மனிதனுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கிறதே திசா புத்தி தான். திசா புத்தி நல்லா இருந்து உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி, ராசிக்கு அதிபதி, லக்னத்துக்கு அதிபதி. ஏன்னா இந்த அதிபதிகள் கெட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லது கொடுக்க மாட்டான். ஒரு உதாரணம், ஒருத்தருக்கு நீங்க ஃபைனான்ஸ் பண்றீங்க, ஒரு அமௌண்ட் கொடுக்குறீங்க, அது வந்துடும் அப்படின்னு இடமா இருந்தா 1 வருஷம் கழிச்சு கூட வந்தாலும் வந்துடும் அப்படின்னா அங்க நம்பி கொடுக்கலாம். ஆனா அந்த வாங்கி ஒரு 1/2 மணி நேரத்துல தரோம் எனக்கு கொடுங்க அப்படின்னா அது வராத இடம் தெரிஞ்சு நீங்க கொடுத்தது வருமா? யோசிங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு வரவு வரக்கூடிய நேரம். இந்த இடம் விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த இடம் புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இடத்துல பிரச்சனையே இருந்து கிரையும் பண்ண முடியாத குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, சுபகாரியம் நடக்காம இருக்கிறவங்களுக்கு, குடும்பத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு, இது எல்லாமே இந்த 4.5 மாசம் உங்களுக்கு ஒரு பொற்காலமா இருக்க போகுது. அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. நன்றி.